أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு இஸ்ராஃப், வீண் விரயம் செய்தல். அல்லாஹ் ஒரு அடியாருக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கான அர்த்தம் அல்ல, நம்மை சோதிக்கிறான் என்கிற அர்த்தத்தில் கொடுக்கப்படுகின்றான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் அவனை அல்லாஹ் வெறுக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் சோதிக்கிறான். ஒருவருக்கு கொடுத்து சோதிக்கிறான், மற்றவருக்கு கொடுக்காமல் சோதிக்கிறான். கொடுத்தவருக்கு அல்லாஹ் எதன் மூலம் சோதிக்கிறான்? நான் தந்தவைகளை நீ எப்படி செலவு செய்கிறாய். நிறைய பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தேவையில்லாததையெல்லாம் நீ செய்து அவைகளில் உன்னுடைய பெருமையை, பொருளாதாரத்தின் வலிமையை நிலைநாட்ட போகிறாயா? அல்லது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறாளா? அல்லாஹ் இப்படித்தான் சோதிக்கிறான். அதை விட்டு என்னுடைய பொருளாதாரத்தின் வலிமையை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் செலவழிப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் நான் சம்பாதித்தது தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். நான் சம்பாதித்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க சம்பாதித்தாலும் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அதற்கு காரணம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். நிறைய பேர் அதை மறந்துடுறோம். நம்முடைய அதிகாரத்தால், நம்முடைய பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான் என என்னுடைய திறமையால், என்னுடைய அறிவால், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய வலிமையால், என்னுடைய பேச்சு திறமையால், வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை தெளிவாக புரிந்திருக்கிற காரணத்தால் நான் சம்பாதித்திருக்கிறேன் என்கிற போன்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வந்து விடுகிறது. அப்படி வருகிறதுனால தான் நான் எப்படியும் செலவு செய்வேன் என்று புரிகிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு வழங்கி இருக்கிறேன். அதனால தான் வழங்கிய அல்லாஹ் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு திட்டமிட்டு சொல்லி தருகிறான். அதனால தான் மரணித்த பிறகு யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது.
அல்லாஹ் தீர்மானித்து கணக்கை சொல்லிவிட்டான். குழந்தை இருந்தால் நீ விட்டு சென்ற சொத்திலிருந்து உன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும், குழந்தை இல்லாவிட்டால் எப்படி என்பதையெல்லாம் அல்லாஹ் நிர்ணயம் பண்ணி இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லுகிற பொழுது விட்டு சென்ற சொத்தில் இருந்து மனைவிக்கு கொடுத்தது போக மிச்சத்தை சகோதரர்கள் பங்கெடுக்கிறார்கள், கூட பிறந்த சகோதரர்கள் என்று இப்படி ஒரு சட்ட விதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனக்கு ஆசைதான் அந்த சொத்துக்களை எல்லாம் எனக்கு பிடித்தமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நான் மரணித்த பிறகு நான் உயில் எழுதி விட்டு செல்கிறேன். எனது பிள்ளைகளை பொறுத்தவரையில எனக்கு நிறைய துரோகம் செய்து விட்டார்கள். அத்துணை சொத்துக்களையும் நல்ல ஒரு இடத்திற்கு இதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னாலும் அது செல்லுபடியாகாது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை கொடுத்த பிறகுதான் 1/3 வசியத்து செய்ததை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. நம்ம அதை தீர்மானிக்கவே முடியல. அப்ப அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்து இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற பொழுது நாம் வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அல்லாஹ் கஞ்சத்தனமாக இருப்பதையும் அல்லாஹ் ஒத்துக்கிறவில்லை. உனக்கு தந்திருக்கிற கொடு, தாராளமா கொடு, அதிலேயே கஞ்சத்தனம் பண்ணுகிறாய். முதல்ல உன் குடும்பத்திற்கு கொடு, உன் மனைவிக்கு கொடு, உன் பிள்ளைக்கு கொடு. நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, மனைவிக்கு கூட சரியா கொடுக்க மாட்டாங்க. கஞ்சத்தனம் பண்ணாத, மனைவிக்கு தாராளமாக. ரொம்ப சிறந்த தர்மம் ஒரு மனிதன் சம்பாதித்து தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதே அஃதலு சதகா என்று இஸ்லாம் சொல்லுது. அது சிறந்த சதகா, அதுதான் இபாதத். எனவே அதிலே தாராளம் காட்டுங்கள், ஆனா வீண் விரயம் செய்து விடார்கள். கஞ்சத்தனமும் ஊதாரித்தனத்தையும் இஸ்லாம் தடுக்கிறது. குர்ஆன்ல இஸ்ராஃப், வீண் விரயம் செய்தல் என்கிற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 23 இடங்களில் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நம்ம இன்னைக்கு உள்ள காலத்தில் இஸ்ராஃபை பற்றி பெரிய பேசிக்கொள்கிறோம். ஆனால் வீண் விரயம் என்பது எல்லோரிடத்திலும் அது நீக்க முடியாததாக ஆகிவிட்டன. இஸ்ராஃப்னா அர்த்தம் என்ன? நம்ம பெரும்பகுதி இஸ்ராஃப் நமது ஊரை பொறுத்தவரையில இப்போ குறைந்து விட்டது. அந்த காலத்தில் உள்ளவர்கள் நிறைய அரபு மொழி கலந்து அவர்கள் பேசுவார். எல்லாம் நிறைய வார்த்தைகள்ல அரபு மொழி உள்ளே இருக்கும், நிறைய வார்த்தைகள். அது தமிழ் மாதிரியே ஆகிவிடும். அப்படியாக பேசக்கூடிய ஒரு வளமை நமது ஊரை பொறுத்தவரையில் இருக்கிறது. அது ஒரு காலம், இப்பொழுது குறைந்து விட்டது. அதே போன்று இஸ்ராஃப் என்பதை நமது ஊரில் அடிக்கடி எல்லோரும் சொல்லிக் கொள்வோம். சாதாரணமா எல்லாத்துக்கும் விளங்குற ஒரு வார்த்தை இஸ்ராஃப். இஸ்ராஃப் செய்யக்கூடாது, இஸ்ராஃப் செய்யக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் கொள்வோம். அப்படியானால் இஸ்ராஃபுக்கு என்ன அர்த்தம்? இஸ்ராம் குர்ஆனிலே 2 வகையான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது 2 வகையான அர்த்தம். ஒன்று, இஸ்ராஃபுக்கு அர்த்தம் இஃப்ராத் ஃபில் இன்ஃபாக் என்று சொல்வார். இஸ்ராஃப் என்றால் செலவு செய்தலில் வீண், அளவு கடந்து செலவு செய்தல், பொருளாதாரத்தை வீணான முறையில அழித்தல். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இஸ்ராஃப் என்பதற்கு அநீதம் செய்தல், மார்க்கத்தில் வரம்பு மீறுதல். இதுவும் இஸ்ராஃப் தான். மார்க்கத்தில் வரம்பு மீறினாலும் இஸ்ராஃப் தான். அதே போன்று பொருளாதாரத்தை வரம்பு மீறி செலவழித்தாலும் இஸ்ராஃப் தான். எனவே இஸ்ராஃப் செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இஸ்ராஃப் செய்தவளை. அதே போன்று இஸ்ராஃப் என்கிற வார்த்தை மாதிரி இது அதிகமா நம்முடைய புழக்கத்துல இல்லை. தபதீர் என்கிற வார்த்தையும் இதற்கு பயன்படுத்துவாங்க. தபதீர், இஸ்ராஃப், தபதீர். அல்ல தபதீர் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தபதீர் என்றால் ரெண்டையும் பாருங்க, அல்லாஹ் ஏறக்குறைய ஒரே அர்த்தமாக இருந்தாலும் வித்தியாசப்படுகிறது. இஸ்ராஃப் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்டதில் அளவு கடந்து செலவு செய்தல். நல்ல புரிஞ்சுக்கிறோம். அனுமதிக்கப்பட்டதில் அளவு கடந்து செலவு செய்தலுக்கு இஸ்ராஃப். அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருக்கும், அளவு கடந்து செலவு செய்தல். அனுமதிக்கப்பட்டதை நான் சாப்பிடுவது, அளவு கடந்து சாப்பிட்டால் அது இஸ்ராஃப். இப்படி எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் அளவு கடந்து செய்கிற பொழுது அதற்கு பேர் இஸ்ராஃப். தப்தீர் என்று சொன்னால் அனுமதிக்காத விஷயத்தில் ஒரு சிறிய அளவு செய்தாலும் அதுக்கு பேர் தப்தீர். அதுவும் விரயம் செய்தல், அதுவும்
அனுமதிக்கப்படாத ஒன்று, அதுவும் தடுக்கப்படும். ரெண்டுமே ஒரே அந்தஸ்தில் பார்க்கப்படுகிறது. அனுமதிக்கப்பட்டவைகளுக்கு நீங்கள் அளவு கடந்து வீண் விரயம் செய்தாலும் அதுவும் குற்றம், அனுமதிக்கப்படாததுக்கு சிறிய அளவு செய்தாலும் அதுவும் குற்றம். அதற்கு தபதீர் என்று குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே இஸ்லாத்தை பொறுத்தவரையில அது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பத காரணத்தால் இஸ்ராஃப் என்பது கூடாதவை, அது செய்யக்கூடாது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான் பாருங்க. வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன் நார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வீண் விரயம், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. அஸ்ஹாபுன் நார் என்று சொல்லிவிட்டான். நரகத்துக்குரியவர்கள் வீண் விரயம் செய்யக்கூடியவர். நம்ம அதை சாதாரணமா நடந்திருக்கிறோம். கொஞ்சம் பரவாயில்லை, வீண் விரயம் செய்வது பரவாயில்லை, கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதை லேசா கடந்து போய் விடுகிறோம். இல்லை, அல்லாஹ் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று வீண் விரயம் செய்கிற நேரத்தில் அந்த மனிதனுக்கு துனியாவிலையும் ஆகிரத்திலும் அல்லாஹ் வேதனையை கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சும்ம சதக்னாஹுமுல் வஅத ஃபஅன்ஜைனாஹும் வமன் நஷாஉ வஅஹ்லக்னல் முஸ்ரிஃபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் விஷயத்திலே நமது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். ஃபஅன்ஜைனாஹும் அவர்களில் நல்லவர்களை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். வமன் நஷா நாடியவர்களை, வஅஹ்லக்னல் முஸ்ரிஃபீன் ஆனால் விரயம் செய்தவர்களை அல்லாஹ் அழித்து விட்டான், அழிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் புறத்திலிருந்து துனியாவிலேயே அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். எத்தனை நாடுகளை சொல்லலாம். சூமால் வரலாற்றுல பார்க்கிறோம். சூமால் என்று சொல்லக்கூடிய நாடு, சோமாலி என்று சொல்லுகிறோமே, அந்த நாடு ஒரு காலத்தில் அவ்வளவு வசதி வாய்ப்பில் செல்வத்தில் உயர்ந்திருந்தார். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல இல்லை. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்தார். ஒரு காலத்தில் ஹிஜாஸ் மாகாணத்திற்கு சோமாலில் இருந்து மிகப்பெரிய உதவிகள் சென்றிருக்கிறது. மக்கா, மதீனா போன்ற அரபு நாடுகளுக்கு சோமாலிகள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உயரத்தில் இருந்தார். அதே போன்று ஒரு காலத்தில் நமது நாட்டில் இருந்து அதிகமாக அரபு நாடுகளுக்கு உதவி போயிருக்கிறது. நம்ம நாட்டு வாகனம் ஹஜ்ஜுக்கு வருகிறது என்றால் அந்த கப்பல் வந்துவிட்டால் அரபுகள் சந்தோஷப்படுவார்களாம். இந்தியாக்காரர்களுடைய அந்த கப்பலில் இருந்து இறங்குற ஹாஜிகளுக்கு நான் ஹிதுமத்து செய்ய போக வேண்டும் என்று அரபுகள் ஒவ்வொரு மக்காவாசிகளும் போட்டி போடுவார்கள். ஏன் தெரியுமா? அதிகமாக இரக்க குணமுடையவர்களாக இருப்பார்கள். நிறைய பொருளாதாரத்தை நம்ம வேலை செஞ்சா அதற்கு பொருளாதாரத்தை அதிகம் தருவார்கள் என்று இப்படியான ஒரு ஆசையோடு செல்வார். இப்படி செல்லம் செழிப்பாக இருந்த நாடுகள் அவர்கள் அந்த செல்ல செழிப்புகளை சரியாக கவனிக்காத போது அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுகிறார். எனவே இப்படி பல நாடுகள் இன்னைக்கு கையேந்துகிற நிலையில் இருக்கின்றன. ஒரு காலத்தில் கையேந்தி கொண்டிருந்த அந்த நாடுகள் இன்னைக்கு பிறருக்கு கொடுக்கிற இடத்தில் இருக்கின்றன. இருந்தாலும் அங்கும் வீண் விரயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் நேசிப்பதில்லை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்து விடுகிறான். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நப்ஸ், ஆத்மா அலங்கரித்து காட்டுகிறது. வீண் விரயம் செய்கிற பொழுது ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவான். உன்னுடைய பண திமுறை கொஞ்சம் காட்டு. இது பண திமுறைன்னு சொல்லாது. நீ பணக்காரங்கிறத இந்த உலகத்துக்கு நீ காட்ட வேண்டும். அவனை விட நீ குறைந்தவன் அல்ல. அவன் எவ்வளவு பணத்தை செலவழித்தான், நீ அதை தாண்டி செலவழிக்க வேண்டும். இதான் ஷைத்தான் ஊசலாட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுகிறான். நிறைய பாருங்க, வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை
கேட்டு பாருங்கள். ஏன் செஞ்சீங்கன்னா அவர் செய்தார்கள் அல்லவா, அவங்க வீட்டுல செய்யப்பட்டதல்லவா, இத மாதிரி அல்லது இது போன்ற வார்த்தைகள் சொல்வார். அதை கேட்கிற பொழுது நமக்கு ஒரு வெறுப்பு தெரியாது. சரி, அங்க செஞ்சாங்க, இவங்களும் செஞ்சிருக்கிறார், சாதாரணமாக கடந்து போய் விடுகிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவனுடைய கல்வில அல்லாஹ் அப்படி ஷைத்தான் உருவாக்கி விடுகிறான், ஷைத்தான் போடுகிறான். உன்னுடைய அதிகாரத்தை காட்டு, உன்னுடைய பண வலிமையை காட்டு, உன்னுடைய அந்தஸ்தை இந்த நேரத்தில் தான் நீ காட்ட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிற. ஒரு திருமணம், ஒரு நிகழ்வு, ஒரு வீடு, குடியேறுதல் போன்ற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். அதிலே உன்னுடைய ஆடம்பரத்தை காட்டு, இஸ்ராஃபை காட்டு. ஏனென்றால் அது அடுத்தவரை, இது ஷைத்தான் போடுறது கல்வில. அவனை விட நீ குறைந்தவன் அல்ல. அவர்கள் அப்படி செய்யத்தானே செஞ்சாங்க, நம்ம ஏன் குறைத்து செய்ய வேண்டும்? நம்மள வேண்டுமானால் மறைத்து செய்கிறோம். நிறைய வீண் விரயங்கள் நடைபெறுகிறது, ஆனா வெளியில தெரியாது. ஒண்ணு வாங்க மாட்டாங்க திருமணத்தில் என்பது மட்டும் தெரியும். ஆனா உள்ள அவர்கள் கேட்கிற விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. எங்களுக்கு என்னென்ன ஊர்களுடைய வளமைகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்ய வேண்டும். அவருடைய பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. எங்களுக்கு அது வேண்டும், ஊர்ல இதெல்லாம் சீரு செய்கிறாங்க, இந்த சீர்கள்லாம் வேண்டும் என்று கேட்கிற ஒரு நிலையை பார்க்கிறோமா இல்லையா? மறைமுகமா கேட்கிறாங்க. அது யாருக்கும் தெரியாம இல்ல, தெரிந்து நம்ம எல்லாம் கடந்து போயிடுறோம். அவங்கள்ட்ட போய் சொல்லவா முடியும்? அல்லது அவருடைய திருமணத்திற்கு வரமாட்டோம் என்று சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா? அடுத்தவர்களுடைய காசை பிடுங்குவதிலும் அவர்களை வீண்வரையும் செய்ய வைப்பதற்கும் இவ்வளவு ஆசைப்படுகிறோம். அல்லது அவர்களே ஆசைப்படுகிறார், இவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ அவர்களே வந்து கொட்டுகிறார்கள். இத்தனை தாளம் கொடுக்க வேண்டும், இருக்குதா இல்லையா? இத்தனை தாளம். ஏனென்றால் அடுத்த வீட்டுல அதை விட கூடுதலான தாளங்கள் கொடுக்கப்பட்டது. தாளண்ட வெற்றி தாளத்தை சொல்லவில்லை, அதில் இருக்கிற பொருள்களை பார்த்தால் சகிக்காது, அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு அனைத்து தன்னுடைய கௌரவத்தை அங்கு கொட்டி இருப்பார். இதுதான் எங்களுக்கு பெருமை, இதுதான் எங்களுக்கு எங்களுடைய வலிமையை காட்டுவதற்குண்டான இடம். அப்ப இப்படி அனுமதிக்கப்பட்ட இடங்களில இந்த அளவுக்கு அலங்காரத்தை ஷைத்தான் செய்ய வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், கஸாலிக ஸுய்யின லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன். வரம்பு மீறக்கூடியவர்கள், வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய செயலை அழகாக காட்டப்படும். அழகாக காட்டப்படுகிற காரணத்தால் அவர்கள் அதை வீண்விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் நமக்கு வீண் விரயம் என்பதை எல்லாம் தாண்டி அழகான ஒரு நடைமுறை என்பதை போன்று. என்ன விஷயம்? மாப்பிள்ளை வீட்டார்கள் கொடுக்கிறார்கள், அல்லது மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணு வீட்டு இடத்துல கேட்கையில வச்சுக்கிறோம், அவர்கள் கொடுக்கிறார்கள், வாங்குகிறோம், முடிந்தது. ஆனால் அவர்கள் கொடுப்பதற்கு தூண்டியது யார்? யாரோ ஒரு ஷைத்தான் தூண்டிருப்பான், யாரோ ஒரு ஷைத்தான் 100 தாளம் கொடுத்திருப்பான். அதை பார்த்த உடனே இந்த ஷைத்தான் என்ன பண்ணான்னா அவனுடைய உள்ளத்தில் ஸுய்யினங்கறான், அலங்கரிக்கப்பட்ட. ஷைத்தாங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தையில அல்லாஹ் சொல்றான். அப்புறம் ஷைத்தான் விட்டார் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான், ஸுய்யினங்கறான், அலங்கரித்து காட்டப்படும். ஷைத்தான் காட்டுறானா? அந்த ஷைத்தான் செஞ்சால இந்த ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களில் அலங்கரித்து காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படியான வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேர்வழியே காட்ட மாட்டான் என்று சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸ்ஸாப்ங்கற அல்லாஹ். பொய்யனையும் முஸ்ரிஃபை ஒண்ணா சேர்த்துட்டா அல்லாஹ். அதாவது வீண் விரயம் செய்யக்கூடியவனும் பொய்யனும் 2 பேர்களும் ஒரே தரத்தில் இருக்கிறார். நீ முஸ்ரிஃப், வீண் விரயம் செய்யக்கூடியவன், இவன் பொய்யன், 2 ஒரே தரத்தில் இருக்கிறார். பாருங்க, நீங்க வீண் விரயம் செய்யறவன் உண்மையை மறைத்துக் கொள்கிறான், ஏதாகிலும் ஒரு இடத்தில் மறைக்கிறான், அல்லது அவனுடைய நப்சுக்கே மறைக்கிறான். நப்சு சொல்லுது இதெல்லாம் வீண் விரயம் தானே, இப்படியா செய்யணும் அப்படி நப்சு சொல்லுது. நப்சுக்கு அவன் மாறு செய்து என்ன செய்கிறான்? அப்படி ஒரு மனசாட்சி உறுத்தினாலும் கூட அவன் செய்கிறான், மறைக்கிறான், பொய்யாக்குகிறான். அது சொன்ன உண்மையை பொய்யாக்கிறான். ஒவ்வொரு வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள்ட்ட 2 நிலை கண்டிப்பாக இருக்கும். இந்த வசனத்துக்கு தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு வீண்வரை செய்யக்கூடியவர்கள் 2 நிலையில் இருப்பார்கள். வீண்வரையும் செய்யக்கூடியவன் பொய்யன், பொய்யனாக இருப்பான், வீண்வரையும் செய்வான். எப்படியாவது அவனுடைய உள்ளத்தில்
தான் செய்வது வீண் விரயம் என்பது ஒரு கட்டத்தில் அவனுக்கு 1% சொல்லிக் கொண்டே இருக்கத்தான் செய்கிறது. நீ வீண் விரயம் செய்கிறாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கத்தான் செய்கிறது. அதை பொய்யாக்கி விட்டு இது என்ன வீண் விரயம், இது தேவையான விஷயம் தானே. வீட்டுக்கு தேவையான பொருளை பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கிறோம், அல்லது பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறோம், மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்கிறோம் என்று இன்னொன்னை பொய்ப்படுத்தி மெய்ப்படுத்துகிறது ஒரு விஷயம். அதனாலதான் அல்லாஹ் ரெண்டையும் ஒரே அந்தஸ்து. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான்னா அது சும்மா சொல்ல மாட்டான். நம்மளாவது அலங்காரத்துக்கு சில வார்த்தைகளை சொல்லுவோம். அலங்காரத்துக்கு அல்லாஹ் முஸ்ரிஃப் கத்தாப்னு ஒரே வார்த்தையா வரட்டுன்னு சொல்லி அந்த போங்குக்காக வார்த்தையின் போங்குக்கு சொல்லிக்கிறாங்கிறது நம்ம பேசுறதுல வரும். மனிதர்கள் எழுதுற அந்த மாதிரியான எழுத்துக்கள்ல வரும். அல்லாஹ்வோட வார்த்தைகளை போங்குன்னு வந்தாலும் கூட, வார்த்தை சொல்லு என்று வந்தாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. இதான் குர்ஆன், இதான் கலாமுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், இதுதான் முஅஜிஸா. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்ரிஃப் கல்லாப்ங்கறான். பொய்ய வீண் வரைய செய்யக்கூடியவன். வெளியில சொல்லுவான் இது தேவைன்னு சொல்லுவான், உள்ளபடியாக அது தேவையில்லை, வெளி உலகத்திற்கு காட்டிக் கொள்ளுவான் ஒண்ணு வாங்கையில் என்று சொல்லி. ஆனால் பொய் சொல்கிறான், ஆனா வீண் வரையம் செய்கிறான். எனவே வீண் வரையம் செய்யக்கூடிய கல்லாப், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃப் கல்லாப். அவன் பொய்யனாக இருக்கிறான், வீண் வரையம் செய்கிறான், அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அடுத்து சொல்கிறான் கதாலிக், இப்படித்தான். இன்னொரு வசனத்துல சொல்றான் கதாலிக், இப்படித்தான் யுதில்லுல்லாஹ் மன் ஹுவ முஸ்ரிஃப் முர்தாப்ங்கறான் அல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் நேர்வழியை அவர்களுக்கு கொடுக்க மாட்டான்னு மேல சொல்லிட்டான். இங்க சொல்றான் வழிகேட்டில் அவர்களை விட்டு விடுவான் அல்லாஹ். வழிகேட்டில், இப்படித்தான் வழிகேட்டில் விடுவான். மன் ஹுவ முஸ்ரிஃப், யாரு தெரியுமா? வீண் விரயம் செய்யக்கூடியவனும், அதே போல முர்தாப், சந்தேகிப்பவனும். இதெல்லாம் வீண் விரயம்னு சொல்றாங்க. வீண் விரயமாவா இருக்கும் பாருங்க, ரெண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துறான். முர்தாப்ங்கறான். ரெண்டு நிலையும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். சந்தேகிக்கிறான், வீண் விரயம் செய்யறான். நீங்க வீண் விரயம்னு சொல்லி பாருங்க, அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அது வீண் விரயமா தேவையா என்று அவன் அதை சந்தேகப்படுகிறான். வீண் விரயம் இருக்காது, இது தேவையாத்தான் இருக்கும் என்று வீண் விரயம் செய்யறவன் இப்படி முடிவெடுக்கிறான். அப்போ வீண் விரய செய்யறவன் கல்லாபா இருக்கிறான், பொய் சொல்றான். வீண் விரய செய்யறவன் சமாதானப்படுத்தி கொள்வதற்காக அதை சந்தேகிக்கிறான். எனவே இவனுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டாம வழிகட்டிலே விட்டு விடுகிறான். அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறான், அவனை அல்லாஹ் சொல்றான் இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீனி வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொருத்தனை சொல்றான் தப்தீர். நம்ம எல்லாம் இஸ்ராஃப் என்பதுதான் நமக்கு தெரிந்த வார்த்தை. குர்ஆன்ல தப்தீர் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறான். அவன் யார் என்றால் இவன்லாம் ஹலாலான திருமணம் என்கிற ஹலாலில் செய்கிற வீண் விரயம், அதுக்கு இஸ்ராஃப்ங்கிற அதுக்கு தப்தீர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு இஸ்ராஃப் என்கிற வார்த்தை. எப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்றில் அளவு கடந்து செலவு செய்கிறானே அதற்கு பேரு இஸ்ராஃப். இவன் தப்தீர் யாரு தெரியுமா? அவன் ஹராமானதில் செலவு செய்கிறான். அல்லாஹ் சொல்றான் இன்னல் முபذிரீன், வீண் விரயம் செய்யக்கூடியவன், கானூ இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய, வெறும் ஷைத்தான்கள ஷயாத்தீன்ங்கறான், பன்மையா சொல்றான், ஷைத்தான்களுடைய சகோதரன் அப்படிங்கிறான். நீ ஷைத்தானுடைய சகோதரர் இல்லப்பா, நிறைய ஷைத்தான் இருக்கிறான், பலவிதமான ஷைத்தான்கள் இருக்கிறான். அந்த ஷைத்தான் எல்லாத்துக்கும் நீ சகோதரன். ஷைத்தானை விட நீ காக்கா, அவன் தம்பி, ஷைத்தான் தம்பி தான். ஏனென்றால் அவனு எல்லாத்துக்கும் நீ முதன்மையானவனாக இருக்கிறாய். எனவே இஹ்வான்ட்டான்ல அவர்களுக்கு எல்லாம் நீ சகோதரன், ஒண்ணு காக்காவா இருப்பா அல்லது தம்பியா இருப்பா. யாருக்கு? ஷைத்தானுக்கு. அல்லாஹ் சொல்றான் இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீனி வகான. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ சரி ஷைத்தானுக்கு சகோதரனா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சாதாரணமா கடந்து போயிடாத. அல்லாஹ் சொல்றான் வகான ஷைத்தான், ஷைத்தான் யாரு தெரியுமா? லிரப்பிஹி கஃபூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததுக்கு பெரிய அருள் கொடையை கொடுத்து சொர்க்கத்துல வச்சான். அந்த சொர்க்கத்தில் இருந்து அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த கஃபூர், அவன் காஃபிர். அவனுக்கு நீ சகோதரனா இருப்பதை கடந்து போகிறாயா?
நீ தபுதீறு செய்து கொண்டு விரயம் செய்து கொண்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாயா? ஷைத்தான்களுடைய சகோதரன் நீ. ஏனென்றால் ஷைத்தான் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எனவே நம்முடைய மார்க்கம் இவைகளை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சரி, இப்படி வீண் விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது சில பேர் சிக்கனம் என்கிற பேரை நிறைய பேர் கஞ்சர்களா இருப்பாங்க, நல்லதுக்கு செய்ய மாட்டான். அதே போன்று அவன் கஞ்சத்தனத்தினுடைய உச்சத்தில் இருப்பான். அவனையும் இஸ்லாம் உடையில. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உன்கிக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், எதையுமே கொடுக்காம உன்னுடைய கையை நீ உன்னுடைய கழுத்துல கட்டி கொண்டவனாக ஆகிவிடாதே. அப்படி கையில அது இலக்கிய நடையில அல்லாஹ் சொல்றான், எதையுமே யாருக்கும் கொடுக்காமல் ஈயாம நீ கைகளை கழுத்தில் கட்டியவன் மாதிரி ஆகிவிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். அதே போன்று நீ யாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து நல்லவைகளுக்கு இது சொல்ல இல்ல. நீ எந்த விஷயங்களை தர்மம் செய்யறது அல்லாஹ் இங்க சொல்ல இல்ல. நீ எதை செய்வதாக இருந்தாலும், அனுமதிக்கப்பட்டதை செய்வதா இருந்தாலும் அனைத்தையும் நீ செலவழித்து கையை விரித்தவனாக ஆகிவிடாது. அப்படின்னா நீ வீண் விரயம் செஞ்சிடாத. ரெண்டையும் சமமா அல்லாஹ் சொல்றான். கஞ்சனாகவும் இருந்துடாத, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையை பஸ்து பண்ணிடாத, விரித்தவனாக ஆகிவிடாத. அப்படி நீ விரித்தவன் ஆகிட்டா மலூமும் மஹ்சூர் அப்படின்னு ரெண்டு வார்த்தை அல்லாஹ் சொல்றான். நீ இழிவாக்கப்பட்டவனாக, ஒரு பழிக்கப்பட்டவனாகவும் அதே மாதிரி முடக்கப்பட்டவனாக ஆகிவிடுவா. உன்னை மக்கள் உன்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னா மக்கள் உன்னை பழிப்பார். எவ்வளவு வச்சிருந்தான், கோடி கோடியா வச்சிருந்தான், அங்க கம்பெனி, இங்க கம்பெனி, சென்னையில கம்பெனி, பொம்பையில கம்பெனி, கொல்கத்தால கம்பெனி, எல்லா இடமும் கம்பெனியா வச்சு கடைசியில இப்ப என்ன பிள்ளைகள் கையேந்திர மாதிரி நிலை நிறைய பேரை பாக்குறோமா இல்லையா? ஏனென்றால் தேவையில்லாதவைகளுக்கு கொடுத்தா. நீ நல்லதுக்கு கொடுத்து அவ்வளவும் இல்லாம போயிட்டா அல்லாஹ் பரக்கத்து செய்வான், உன் பிள்ளைகள் அப்படி விட மாட்டான். ஆனா இங்க எல்லாத்தையும் கொடுத்து இப்ப என்ன ஆகி போச்சு? மலூமும் மஹ்சூர். எப்படி ஆகிவிட்டான்? அவன் பழிக்கப்பட்டவனாகவும் முடக்கப்பட்டவனா ஆகிவிட்டான். ஒண்ணு இல்ல, இப்போ அந்த அளவுக்கு உணவுல இருந்து எல்லாத்திற்கும் சிரமப்படுற ஒரு சூழலைக்கு ஆக்கி விடுவான். எனவே இரண்டையும் செய்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீ நல்லதுக்கு கொடுக்கும்போது கஞ்சத்தனம் பண்றியா? அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்கா லிமன் யஷா வ யக்திரு இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரன் பஸீரா. ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் இருக்கிறான இன்ன ரப்பக, உன்னுடைய இறைவன் அவன்தான் நாடியவர்களுக்கு பொருளாதார வசதியை கொடுக்கிறான். என்னமோ நீ சம்பாதித்தது என்னட கொடுக்க சொல்றான்னு நினைக்காதே, நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். நாடியவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறான், அளவோடு கொடுக்கிறான், கதிரோடு கொடுக்கிறான். இப்படி ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் என்பதை உணர்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நீ தர்மம் செய்வதாக இருந்தால் அள்ளி கொடு, அதுல குற்றம் இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு அங்கு நிரந்தரமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். ஆனால் அனுமதிக்கப்பட்டதில் செலவு செய்கிற பொழுது வீண் வரைய செய்தார். ஒல்லதி அல்ல நல்லவர்களை பற்றி சொல்றான், ஒல்லதீன இத அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு. நல்ல அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் செலவு செய்வார்கள், ஆனால் வீண் வரையும் செய்ய மாட்டார். வலம் யக்துரு, கஞ்சத்தனமும் பண்ண மாட்டாங்க, வீண் வரையும் செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனமும் வாழ மாட்டாங்க. வக்கான பைனதாலிக கவாமா, இரண்டுக்கும் மத்தியில இருப்பாங்க, நடுநிலையோடு இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையானவர்களே, வீண் வரையத்தை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தேவை உள்ளவைகளுக்கு கண்டிப்பாக செலவு செய்ய, அதுல கஞ்சத்தனம் பண்ணிடாதீங்க. அதே போன்று தேவை இல்லாததுல வீண் வரையும் செய்தாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்தை நல்ல முறையில பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வரதா அவங்க முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மடல் எழுதுறாங்க. ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதுல குறிப்பிடுறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தீங்க,
உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை எனக்கு கொஞ்சம் எழுத்திலே அனுப்புங்களேன் என்று கேட்டாங்க. உடனே அவர்கள் எழுதி அனுப்புனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னல்லாஹ கரிஹலக்கும் ஸலாஸ், 3 விஷயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னல்லாஹ கரிஹலக்கும் ஸலாசன், 3 விஷயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். ஒன்று கீல் கால், இரண்டாவது யுதாஅத்துல் மால், மூன்றாவது கதரத்து சுவால். இந்த 3ஐயும் அல்லாஹ் வெறுக்கிறான். ஒன்று கீல் கால், சொல்லப்பட்டன, இவர் சொன்னார் என்று இப்படி ஆதாரம் இல்லாம சொல்றது. சொல்லுவோம்ல, சொல்லப்பட்டன, அப்படி பேசப்பட்டது, அப்படி சொல்லப்பட்டது, கூறப்பட்டது என்று இப்படி மஜ்ஹூலா சொல்லுவாங்க. படற்கையா யாரோ சொன்ன மாதிரி, சொல்லப்பட்ட மாதிரி, சொன்னவன் யாருன்னு தெரியாத மாதிரி சொல்லக்கூடிய வளமை நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. அப்போ ஆதாரம் இருக்காது. அல்லது சொன்னா என்று கூட சொல்லுவாங்க. அவர் சொன்னார் என்று சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் இவன் கேட்டானா, அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். ஏதோ தகவல் வந்திருக்கு சொல்லி இருப்பான். தீல் கால், இந்த 2ஐயும் அல்லாஹ் வெறுக்கிறான். ஒன்று. அடுத்தது யுதாஅத்துல் மால், இதான் நம்முடைய தலைப்பு. யுதாஅத்துல் மால், பொருளாதாரத்தை பாழாக்குதல், வீணாக்குதல். அதற்கு விளக்கம் எழுதும் போது, பாழாக்குதல் வீணாக்குதல் என்ற பாவத்தில் பொருளாதாரத்தை செலவழித்தல் அல்லது அனுமதிக்கப்பட்டதில் வீண் விரயம் செய்தல். ஆனா நல்லவைகளுக்கு அள்ளி கொடுத்தால் அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுக்கிறான். அது 3ஐயும் கவனிச்சுக்கிறோம். நம்ம பாட்டுக்கு நல்லவைகளுக்கு கொடுக்கறது இங்க சேர்த்து சொல்றோம் அப்படி நினைச்சிடக்கூடாது. பொருளாதாரத்தை பாழாக்குதல். மூன்றாவது கசரத்து சுவால், அதிகமா கேட்கிற. அதுக்கு 2 அர்த்தம். அதிகமா கேட்பதுன்னா மார்க்க விஷயமா கேட்கறத இங்க சொல்ல இல்ல, கையேந்துது, தேவையை தாண்டி கேட்கக்கூடிய. அதை தாங்க, இதை தாங்க. பாருங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பான், எனக்கு அதை வேணும், இதை வேணும். உன்னுடைய தகுதிக்கு நீ ஆசைப்பட்டுக்க. தகுதியை மீறி ஆசைப்படுறதுனாலதான் அடுத்தவங்கள்ட்ட கையேந்துறா. கசரத்து சுவால் அல்லாஹ் வெறுக்கிறான். உன்னுடைய தேவைக்கு, ஒரு கால் உனக்கு வசதி வாய்ப்பு இல்ல, தேவைக்கு கேட்டுக்க. அதே போன்று எல்லாத்துக்கும் கேட்கணும், எல்லாத்தையும் மாதிரி நானும் செய்யணும்னு நினைக்காத. நிறைய பேர் அப்படி நினைக்கிறனால தான் அந்த வினை. என்னுடைய வசதிக்கு நான் என்ன செய்யணுமோ அப்படி செய்துட்டு போ, அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை. என்னுடைய வசதியை தாண்டி நான் யோசிக்கிற பொழுது யார்கிட்டயே கையேந்த வேண்டி இருக்கிற, தெரிந்தவர்கள்ட்ட என்னுடைய அதிகாரத்தை வைத்து, என்னுடைய முகவரியை வைத்து நான் கேட்டுக்கொள்வது. நாவுது பில்லா வல்இயாது பில்லா, அல்லாஹ் வெறுக்கிறான். எழுதி காமிச்சாங்க. அப்போ இங்க பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜல் இபாதிஹி, அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் விஷயத்துல அவர்கள் ஆடை அலங்காரம் செய்வதிலும் அனுமதிக்கப்பட்டதை உண்ணுவதிலும் அல்லாஹ் தடுக்காத போது தடுப்பவர் யார்? அல்லாஹ் அனுமதித்ததை செய்யாதன்னு சொல்றவன் யாரு? அல்லாஹ் அனுமதித்ததை சாப்பிடாத தடை செய்யப்பட்டிருக்கு சொல்லுவவன் யார்? அல்லாஹ் அனுமதி என்கிற வசனத்திற்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கும் போது, குலு வஷரபு, நீங்க நிறைய சாப்பிடுங்க, அதே போன்று குடியுங்க, ஆடை அணிந்து கொள்ளுங்கள், ஆனா 2 விஷயம் மட்டும் செஞ்சிடாது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக 2 விஷயம் மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆடை உடுத்துங்க, நல்ல ஆடை உடுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆனா 2 விஷயம் அதுல வரக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, 2 விஷயம் இருக்கக்கூடாது. நல்ல உங்களுடைய நிகழ்வுகளை சிறப்பாக செய்யுங்க, உங்களுடைய வீடுகள்ல நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தகுதி இருக்கிற, தாக்கத்து இருக்கிற அளவுக்கு செய்து கொள்ளுங்கள், ஆனா 2 விஷயம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஒன்று இஸ்ராஃப், அடுத்து சொன்னாங்க பெருமை. இந்த 2 இருக்கக்கூடாது. நான் நல்ல ஆடை உடுத்துறது அது இஸ்ராஃபா இருக்க, இஸ்ராஃப்னா என் தகுதியை மீறியான ஆடையா இருக்கக்கூடாது. அடுத்தது நான் பெருமைக்கு உடுத்தவனா இருக்கக்கூடாது. இந்த 2 இல்லைன்னா உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில பார்க்க முடிகிறது. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. உணவு, முதல்ல உணவுல எடுத்துக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலு வஷரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க சாப்பிடுங்க, குடியுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. அல்லாஹ் வீண் விரயம் செய்யறவனை நேசிக்க மாட்டான், நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். நீங்க சாப்பிடுங்க, குடியுங்கன்னா அதுலயும் வீண் விரயம் செய்யக்கூடாதான். எனக்கு பிடிச்ச உணவு இருக்குது, அந்த பிடிச்ச உணவை வயிறு முட்டை சாப்பிடுவது அது இஸ்ராஃப் தான். நீ குப்பையில் கொட்டுவதும் சரி, உன் தொப்பையில் கொட்டுவதும் சரி, 2ம் இஸ்ராஃப் தான். குப்பையில கொட்டினா அது இஸ்ராஃப் தானே. மிச்சம் நம்ம சொல்லுவோம், கீழே போட்டுற கூடாது,
அதனால உள்ள கொட்டிக்க. உள்ள கொட்டுவது மிஸ்ராஃப் தான். நமக்கு எவ்வளவு தூரத்திற்கு மார்க்கம் சொல்லி தருகிறப்பார். நீ சாப்பிடுவதை உள்ள கொட்டிக் கொள்வது. உனக்கு இரவில் இந்த உணவு பிடிக்காது என்று வருகிற பொழுது உணவு இருக்குது, ஹவாவு பண்ணாத, ஆசைப்படாது. இஸ்ராஃப். உன்னுடைய உடம்பு ஒத்துக்கிறாது, அப்ப இஸ்ராஃப் தான். உன்னுடைய உடம்பு ஒத்துக்கிறாது. நல்ல கலரி கறி இரவு நேரம், உன் வயசு, உன்னுடைய உடம்பு, உன்னுடைய ஆரோக்கிய கேடு, இவைகளை கவனத்தில் வச்சு சாப்பிடு. அதாவது கறி அதை போட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளுவோம்னு நினைக்காது. அது குப்பையில போடுறதும் உன் தொப்பையில போடுவதும் இரண்டும் மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்ராஃப். அது வீண் விரயம் தான். அதனாலதான் அல்லாஹ் குழு ஒஷரபு ஒலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க குடியுங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம், சாப்பிடுங்க குடியுங்க, இஸ்ராஃப் பண்ணாதீங்கன்னு, கீழே கொட்டாதீங்க அப்படிங்கிற மட்டும் தான் எடுத்துட்டோம். அதுல இன்னொன்னு இருக்குது, நீ அளவுக்கு மீறி சாப்பிடாத அப்படிங்கிறது சேர்ந்து இருக்குது. உன் தகுதியை மீறி நீ ஆசைப்படாத அப்படின்னு இருக்கத்தான் செய்யுது. எனவே நீ குடிக்கிறதுல கூட அனுமதிக்கப்பட்ட குடிதான், ஆனாலும் கூட அனுமதிக்கப்பட்ட குடியும் உன்னுடைய தகுதிக்குள் வைத்துக்கொள். உனக்கு என்ன தகுதி? ஒரு ஆளு உன் வீட்டுக்கு வந்தா என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடு. அதை தாண்டி அவங்க வீட்டுல அதை குடிப்பாங்க, அதை மாதிரி இங்கேயும் கொடுக்கணும்னு சொல்லி நீ கடன் வாங்கிறாத. இதுவும் ஒரு வகையில இஸ்ராஃப். அப்ப இஸ்ராஃபை இஸ்லாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, வீண் விரயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கஞ்சத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு வீண் விரயத்தையும் இஸ்லாம் பெருமையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எப்படி சாப்பிடுறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, என்று சொன்னார். ஒரு ஆதமுடைய மகனுடைய வயிறை விட மோசமான பை எதையும் நிரப்பாது என்று சொன்னார். மோசமான பை, வயிறத்தான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஷர்ருங்கறாங்க, கெட்ட பை வாங்கிட்ட ஒவ்வொருவர்கள்ட்ட இருக்கிறது. நீ போட்டு போட்டு நிரப்பிக் கொள்கிறா, குப்பை நினைச்சுக்கிட்டா உன் தொப்பைய இல்லை, அது இஸ்லாம் தடுக்கிறது. இதை விட ஒன்றும் இல்லை என்று, கெட்டது எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நல்ல உணவு, நல்ல சுவையா இருக்குது, ஹலாலா இருக்குது, சிறப்பா கிடைச்சிருக்கு, ரொம்ப நாளைக்கு பிறகு சாப்பிடுற மாதிரி ஒரு நிலை, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. இப்ப எப்படி சாப்பிடுறது? அல்லாஹ்வுடைய அழகா சொல்றாங்க, உக்கிலாத் அப்படின்றாங்க. சில லுக்மாத்துகளை சாப்பிட்டுக்கொள். அது எப்படி இருக்கணும் அதை சொல்லிக்கிறாங்க. நீ நிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு முதல்ல உணவை சாப்பிட்டுக்கப்பா. நீ எழுந்து நிக்கிற அளவுக்கு தேவைக்கு சாப்பிட்டுக்க. அதை தாண்டி கொஞ்சம் நல்ல உணவு ரொம்ப நாள் சென்று சாப்பிடுற மாதிரி கிடைக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இனிமே எப்ப கிடைக்குன்னு தெரியாது அப்படின்னு இருந்தா நீ சாப்பிட்டுக்கொள். எப்படி தெரியுமா? 3 நிலையை உருவாக்கிக்கொள். 3இல் 1 சாப்பிடு, 3இல் 1 குடிச்சிக்க, 3இல் 1 மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுக்கொள், காலியா வச்சுக்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது ஹசன் என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல இந்த ரிவாயத்து பலகீனம் என்கிற அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் வேற வேற சனதுகளை வைத்து இந்த ஹதீஸ் ஹசன் என்கிற தரத்தில் பதிவு செய்ய வேண்டாம், அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அப்ப இந்த அடிப்படையில நம்முடைய உணவுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய இஸ்ராஃபுகளை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ராஃபை தவிர்த்த நல்லடியார்களால் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.